பார்த்தீங்களா சம்பவனி இன்றைக்கி காலையிலையும் வந்து சம்பவனியை பிடிச்சாச்சு. ஆனால் நாளைக்கு காலையில் இப்படி பிடிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கே தெரில. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா எவ்வளோ சம்பவம் பாருங்க. கூனி நேரத்தோட கம்மி தானே. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஏறும் போல். இசானே இதை எடுத்துட்டோம் சாக்க. இது கூனி அப்படியே அள்ளிடுவோம்ல. இங்கிட்டு போடு இப்படி போடு ஒதுக்கிட்டு வந்துடும் அப்படியே. சரி அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் சம்பாவனி பிடிச்சிருக்கோம் பாருங்கள். நேற்று முடித்தோம் இன்றைக்கி முடித்தோம். இன்றைக்கி வந்து ஆட்கள் கொஞ்சம் கூட வந்தாச்சு. அப்படியே ஒதுக்கிட்டோண்ணா. ஒரு நிமிஷம். அப்பப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சாலே போதுங்க. அங்கிட்டு இருந்ததுக்கு அது இங்கே பாருங்கள். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு சம்பாவனி வந்து அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுங்க. சரிங்களா இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தேரகம் தண்ணியில் விடு. இந்தா தேரத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா. அப்படி துடிக்க இருக்கும். துடிச்சிக்கிட்டே இருக்குது. சாக்கு எடுத்துறாங்கன்னு நாங்கள் வந்து சாக்குகள் அள்ளி போட்டுருவோம் இந்த சம்பாகுனியை. இந்த சம்பாகுனி வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதில் வந்து நம்மளே மீனை பிடிச்சி நம்மளே காய போட்டுறோம். கண்ணாடி மாதிரி இருக்கா. அப்படி துடிக்க அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ தான் பிடிச்சோம். அடுத்த போடும் வைப்போண்ணே. எத்தனை போட வைக்க முடியுதோ அத்தனை போட வைப்போம். வச்சு உள்ளே அள்ளி போட்டுருவோம். உள்ளே ஏற்றி போட்டுருமா. அடுத்த பாடு பார்ப்போம் வாங்க. இல்லை நேற்று ஆனால் பாட்டிலே வசமாக ஏறிட்டு எங்களுக்கு சுற்றி பிள்ளை. அவ்வளோதான் அப்படியே உள்ளே போய் கிடக்கும். பார்ப்போம் அடுத்த பாட்டை வச்சுப்போம். கட் பண்ணி பாடு வச்சோம். பாட்டில் வந்து சம்பாகுனி வந்து எங்களுக்கு கொஞ்சமாக தான் ஏறி இருக்குது. கொஞ்சமாக இந்த லெவலில் ஏறி இருக்குது. என்னடா இதுவே கொஞ்சமானு நீங்கள் கேட்பீங்க. மறுபடியும் சம்பவனி வெடிக்கான்னு பார்த்துட்டு வர்றேன். இந்த ஒன்று வெடிக்கா ஒன்று வெடிச்சாலும் இல்லை. நல்ல கூட்டமாக இப்போ நம்ம இறங்கும்போது வந்து கூட்டமாக. இங்கிட்டு வாங்க கையினை. இங்கிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி பசங்களும் நின்றாங்க. பசங்களும் பார்த்துட்டாங்க. இனிமேல் நாளைக்கு நம்மளுக்கு இந்த சம்பவனி கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. 1-2 சம்பவனி கீழே கிடக்கும் தெரியுமா. அது வந்து காக்கா தின்னுட்டு இருக்கு பாருங்க. அப்போ இங்கே நான் நல்லா வெடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே நிற்க சம்பாவனி இங்கே இருக்குது. கொஞ்சமாக வெடிக்குது. ஏன்னா இதை ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு இழுப்போம் தெரியுமா. கவினும் அங்கே பார்த்துட்ருக்கேன். கஷ்டப்பட்டு இழுக்கிறனால கொஞ்சமாக இருந்து இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு உள்ள பலன் இருக்காது. அதனால தான் கூட்டமாக எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்க்கேன். அப்போ ஏறின சம்பவனிலாம் நேற்று நம்ம விட்டுட்டு போன சம்பவனின்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி தேடணும். இதை வந்து அலை அடிக்கிற பக்கத்தில் தான் இந்த சம்பவனி. நாங்கள் சம்பவனிமோ வெளி இடங்களில் சென்னாங்குனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சமாக துடிச்சிட்டு அதை பிடிக்க
வலை கிடைக்கோ தூக்கு அல்ல 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 எடுக்கல அல்ல இருக்கா சாண அதில் சிவப்பா தெரியும் பாருல அதான் சம்பவம் தான் ஓடுது ரொம்ப இது ஓடுதான் நீ அப்படி பின்னாடி இப்படி நடந்து வா இப்படி நடந்தா குதிக்கும் நீ கொஞ்சம் மேலே போய்க்கயா இதெல்லாம் சம்பகுனியா நீ நடக்கிற இடம்லாம் சம்பகுனி வா வாங்கிட்டு 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 மேலே வா இஷான் அப்படி இழுத்த மாதிரி இழுக்கணும்னா அவன் கையை அந்த நீ அலி மாலை இழுக்காம இந்த மாலை மட்டும் இல்லை என்ன உயரப்போ நீ இங்கிட்டு இருந்துடு இங்கிட்டு வா இருக்குல்ல இழுக்கிற கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை ஏன் வருதா ஏறுதா இறக்கால அப்பா காலெலாம் பயங்கரமாக வள்ளிக்கு போங்க எனக்கு கொஞ்சம் உயரலு அப்படி இல்லை இல்லை அங்கே தான் இல்லை அங்கே தான் அங்கனே தான் இல்லை எழுதுடும் அப்படியே இல்லை வாங்கல இல்லை நிற்கலாம் ஏறான் என்னன்னா அப்போதை விட இது கம்மியாக தான் ஏறும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு உட்காந்து நீ பிடிச்சிடணும் ஒரு அரை சாக்காச்சு நீ பிடிச்சான்னு உயரல் எழுதுருவோம் இசான் விட்டு நேற்று உட்காந்து பிதஞ்சிருக்கு தாத்தா உட்காந்து பிதஞ்சி வளைய மிஷன் வெடிக்கான்னு பாரு முன்னாடி வெடிக்கால இறங்கி போறல போ தூக்கு இருக்கா வெடிச்ச மாதிரியே இல்லை வெடிக்குங்கிறான் இரு உனக்கு மேலே தானே வரும் இதில் தான் இழுக்கிற கஷ்டமாக இருக்குது தண்ணி ஓட்டம் இருக்கா அசைய மாட்டுக்கு இழுக்க முடியல தூக்கு பார்ப்போம் பக்கத்தில் வா இப்போ கையை பிடிச்சி இழுத்துட்டு தெரிச்சுன்னா டக்குன்னு வச்சுரும் இல்லை தூக்கு இந்த கொஞ்சமாக இங்கே எங்களையும் கவர் பண்ணிக்கோங்க ஐயா இருக்கா இல்லை இசன் அவனுக்கு கவினுக்கு இழுத்து விடு அப்பா தண்ணி ஓட்டம் ஓடுதா இழுக்க முடிய மாட்டுக்கு இதில் வருமானம் பரவாயில்ல அந்த சைட்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா அல்ல அட்டிக்கும் தூக்கி பெறட்டும் இருக்கால முன்னாடி இல்லை தூக்கிடல கிளப்பு இல்லை அப்பெல்லாம் எடுத்த மாதிரி எடுத்துருண்ணா இல்லை அவனுக்கு கொடுங்களே பைக்குள்ளே கிடக்கும் பாரு அதோட கொஞ்சம் ரொம்ப 200 இருக்கும்ல கம்மி அதோட கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சமாக தான் இருக்கு பாருங்க இந்தா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை நான் இதுக்கு முன்னாடி தரையில் போடும்போது எனக்கு ரொம்ப சம்பவம் வேஸ்ட் ஆகிட்டு இல்லை புரியல இன்றைக்கி நல்லா இருக்கும்ல அதில் எடுக்கலாம் அப்படி ஒரு பந்து மாதிரி உருண்டு ஓடும் சார் பையத்துக்கு மேலே உடக்கு இப்பவும் கொஞ்சம் போல் பிடிச்சாச்சு கொஞ்சம் போலலாம் இல்லை
இது ஒரு 4 கிலோ வரும். காயப்பட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ வரும். அப்படி பந்து மாதிரி உருண்டு ஓடுங்க. இப்படி உருண்டு ஓடுதா? அங்கே அழகாக இருக்கு. எப்படி இருக்கீங்கள? அள்ளி விடுமா? கொண்டா, இங்கிட்டு இருந்து எடு உள்ள. சரி கஜா, ஓகே அதை வச்சுருங்க. முருங்கீரை நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டு வந்த கூனியை பாருங்க. ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேலே போய் காய போட்டுடலாம். இன்றைக்கி கொஞ்சம் போல தான் இருக்குது, அதனால் கீழே காய போட்டுருக்கோம். அவ்வளோதான், நல்லா பரசி எடுத்து காய போட்டுச்சு. வீட்டில் வந்து காய போட்டுட்ருக்கு. ரொம்ப அங்கிட்டு போகாமல் இங்கிட்டே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி பண்ணணும் போலன்னா ஒற்றாவில் தான் அள்ளி வைக்கணும்.